கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு தான் கிழக்கு மாகாண தமிழர்களை காப்பாற்றப் போகின்றது. அந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கருணா, பிள்ளையான், வியாழேந்திரன் போன்றவர்கள் தான் இனி வருகின்ற நாட்களில் கிழக்கு மாகாணத்தினுடைய மக்களினுடைய உண்மையான தலைவர்களாக இருக்கப் போகின்றார்கள் என்கின்ற செய்திதான் அண்மை காலங்களில் கருணாவால் பேசப்படுகின்றது. பிள்ளையான் சிறையில் இருக்கின்றார். வியாழேந்திரன் அவர்களை ஊடக பரப்பில் காண முடியவில்லை. அவர் இப்போது இலங்கையில் இல்லை என்கின்ற ஒரு தகவல் கூறப்படுகின்றது. அது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் வேறு எதுவும் இல்லை. இப்படி இருக்கின்ற போது இவை தொடர்பாக தேடுகின்ற போது இந்த கூட்டமைப்பிலே இப்போது கதைக்கின்ற கருணா இதனை சொல்வதற்கு தகுதியானவரா? பெரும்பான்மையான கருத்துக்களை இப்போது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அல்லது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பான கருத்துக்களை கருணா முன்வைக்கின்றார். அவர் அதற்கு தகுதியானவரா என்று அவர் தன்னை ஒரு முறை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கின்றது. ஏன் இவ்வாறு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் முன்னர் இருந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த சில கேள்விகள் அல்லது அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் இன்று வரையும் முறையான பதில்களை வழங்கவில்லை. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பொறுத்தவரையில் அமைப்பிலே கட்டுக்கோப்பாக இருந்த விடயங்கள் நிதி, நிர்வாகம் மற்றும் பெண்கள் தொடர்பான ஒரு கடுமையான கட்டுக்கோப்பு, மாது விவகாரங்கள் எல்லாம் இருந்தது. இதற்கு சிறந்த உதாரணமாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் ராணுவ தளபதியாகவும் இருந்த கமால் குணரட்ன அவர் எழுதிய புத்தகத்திலேயே விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு, அந்த அமைப்புக்கென்று சில வரையறைகளும் அவர்கள் மீற முடியாத கடுமையான கட்டுப்பாடுகளோடும் இருந்தது. குறிப்பாக மது பாவிக்க முடியாது, பெண்கள் தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகள், ஏனைய பெண்கள் விவகாரங்களிலும் அவர்கள் கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் என்று வேறு யாரும் கூறவில்லை. கமால் குணரட்ன அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற போது கருணா விடுதலை புலிகள் அமைப்புக்கு இடையிலான பிளவு எங்கு ஆரம்பிக்கின்றது என்றால், நாங்கள் ஒரு சில பதிவுகளுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். கம்சன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கருணாவோடு மிகவும் நெருக்கமாக இருந்த அந்த காலப்பகுதியில் குகநேசன் நிதியினுடைய முகாமைத்துவத்தை கவனிக்கின்ற போது அங்கு இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் 2003 ஆண்டு அக்டோபர் மாத காலப்பகுதியிலே கம்சன் அவர்கள் பன்னிஸ் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தோம். அது தொடர்பான சில விடயங்கள், கருணா நிதி விடயங்களிலே கையாள்வதில் இருக்கின்ற சிக்கல், நிதியிலே பெரும் ஊழல் இடம்பெறுகின்றது. அங்கு பலரிடம் கப்பங்கோருதல் கூட இடம்பெறுகிறது. வன்னியிலிருந்து அனுப்பப்படுகின்ற பணத்திற்கு மேலதிகமாக கருணா தன்னுடைய தேவைகளுக்காக சில காசுகளை பெறுவதை நோக்காக கொண்டிருக்கின்றார். அன்றைய காலப்பகுதியிலே இன்னும் ஒரு விவகாரம் பிரதானமாக பேசப்பட்டது, ஒரு கிசுகிசுப்பாக பேசப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் ராணுவ பிரிவினுடைய முக்கியஸ்தராக இருந்த நிலாவினி தொடர்பான தகவல் பேசப்பட்டது. நிலாவினிக்கும் கருணாவுக்கும் இடையில் ஒரு கிசுகிசுப்பு இருப்பதாக பேசப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் என்ன இடம்பெற்றது, எது இடம்பெற்றது என்பது தொடர்பில் பின்னிட்ட நாட்களில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன.